ஹாய் அவெஞ்சர்ஸ். இன்றைக்கி நம்மளோட செடிங்களில் ஒரு செடி மட்டும் வந்துட்டு ரொம்ப டல்லாக இருந்துச்சு, என்னன்னு தெரியல. ஸோ உடனே என்னோடய வீட்டுக்காரர் வந்துட்டு செடிக்கு என்ன தான் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லா மண்ணையும் எடுத்து வேறு செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு செக் பண்ணிகிட்ருக்காங்க. மேபி வந்துட்டு ஓவர் வாட்டரிங்கால் செடி இப்படி வந்துட்டு ஆயிருக்கலாம். ஸோ வந்துட்டு செக் பண்ணும் போது தான் எங்களுக்கே தெரிஞ்சுது நாங்கள் கொக்கோபிட் போடவே இல்லைன்ட்டு. வேருங்களும் ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்குன்னு சொல்ல முடியாது, ஓகே இனிமேல் கொஞ்சம் கரெக்ட் பண்ணால் நல்லா வரும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சரி உடனே வந்துட்டு எல்லா மண்ணையும் எடுத்துகிட்டு கொக்கோபிட் கலந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கொக்கோபிட் கலக்கிறதுக்கு ரெடி ஆனோம். அப்போ தான் வந்துட்டு பார்த்தப்போ தான் தெரிஞ்சுது நாங்கள் வந்துட்டு இந்த தொட்டியில் ஒரு ஹோல் தான் போட்டிருந்தோன்னு. ஒரு ஹோல் போட்டால் எப்படி வந்து தண்ணி உடனே ட்ரெயின் ஆகும், ரொம்ப நேரம் நின்றுட்டுருக்கோம்ல, அது செடிக்கு ஃபால்ட்டுன்னு சொல்லிட்டு போட்ட கொக்கோபிட் எல்லாத்தையுமே திரும்ப கொட்டிட்டு திரும்பியும் வந்துட்டு ஓட்டை போடுறதுக்கு ரெடி ஆகிட்டோம். எங்கள்கிட்ட ஓட்டை போடுறதுக்கு வேறு எந்த டூல்ஸும் இல்லை. ஸோ அதனால் நாங்கள் வந்துட்டு கத்தியை யூஸ் பண்ணிக்கிட்டோம். கத்தியை வச்சுட்டு இந்த தொட்டிக்கு வந்துட்டு ஒரு 4 ஹோல் போதும். ஸோ ஓரளவு சைஸ் உள்ள ஹோல் மட்டும் போட்டுட்டு தொட்டியை வந்துட்டு நாங்கள் ரெடி பண்ணிட்டோம். இப்போ திரும்பியும் வந்துட்டு நம்ம கொக்கோபீட் வந்துட்டு திரும்பியும் வந்துட்டு லேயரோட மண்ணோட கலந்து அதை போட்டுட்டு அதுக்கப்புறம் செடியை வச்சுட்டு மேலே திரும்ப வந்துட்டு நம்ம கொக்கோபீட் வந்துட்டு செட் பண்ணிட்டோன்னா அவ்வளோதான், செடி வந்துட்டு நல்லா ஆகிடும். ஏன்னா வந்துட்டு வாட்டர் வந்துட்டு நல்லா வந்துட்டு ஃப்ளோவில் போனால் தான் அந்த நியூ வாட்டரில் இருக்க நியூட்ரிஷன்ஸ் எல்லாமே வந்து செடிங்களுக்கு கிடைக்கும். ஸோ வந்துட்டு செடியை வந்துட்டு நாங்கள் இப்போ பத்திரப்படுத்தி வச்சுட்டோம். பார்ப்போம் எப்படி வந்துட்டு செடி வந்துட்டு வருதுன்னு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இதோட எங்களோட ஃபர்ஸ்ட் வீடியோ முடிஞ்சிருச்சு. ஸோ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.